கழுத்து வலி பிரச்சனைக்கான யோகா பயிற்சிகள். இதில் நம்மளுடைய கழுத்து எலும்புகளையும் சரி, கழுத்து தசைகளையும் சரி நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக இதில் நம்ம பார்க்க போகிறது தாடாசனம் பயிற்சி. இதில் நம்மளுடைய ஸ்பைனை வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலியமாகவும், நம்ம கையை நம்ம தலைக்கு மேலே கொண்டு போகிறது மூலியமாகவும் நம்ம அந்த மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். அந்த ரெக்வயர்ட் ட்ராக்ஷனை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கால்களை நேராக வச்சு நின்றுக்கோங்க. கால் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் வந்து உடம்பு பக்கத்தில் இருக்கட்டும். ஸ்லோவாக நம்ம கைகளை வந்து மூச்சை உள்ளழுத்துட்டே தலைக்கு மேலே கொண்டு போய் இன்டர்லாக் பண்ணிக்க போகிறோம். இப்போது நார்மல் ப்ரீதிங்கில் உங்களுடைய கால்கள் உயர்த்தி டோஸில் மட்டுமே நீங்கள் நிற்க போகிறீங்க. ஸோ இந்த பொசிஷனை ஒரு 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். இந்த பொசிஷன்லேருந்து இப்போ மெதுவாக மூச்சை வெளிவிட்டுட்டே நீங்கள் கைகளையும் கீழே இறக்கிட்டு காலும் வந்து நீங்கள் தரையில் வச்சுக்கலாம். இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 5 தடவை நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு மசில் ரிலாக்ஸ் ஆகிறது நீங்கள் நல்லா உணர முடியும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கட்டி சக்கராசனம். இது ஒரு ஸ்பைனல் ட்விஸ்ட் போஸு. உங்களுடைய முதுகுத்தண்டை வந்து நம்ம சைட்வேஸில் திருப்ப போகிறோம். ஃபோக்கஸிங் ஆன் யுவர் அப்பர் பாடி. ஸோ இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு நேராக நின்றுக்கோங்க. உங்கள் கால்களை உங்கள் ஷோல்டர் லெங்க்த்துக்கு நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. 2 கைகளும் உங்களுடைய உடம்பு பக்கத்துலேயே இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளழுத்துட்டு கைகளை உங்கள் தோள் அளவுக்கு வந்து ரைஸ் பண்ணணும். மூச்சை வெளிவிட்டுட்டே உங்களுடைய வலது கையை இடது தோள்பட்டை மேலேயும், இடது கையை உங்களுடைய இடுப்பை சுற்றியும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த கை மேலே இருக்கோ அந்த கை சைடு வந்து நீங்கள் திரும்பணும். ஸோ இந்த பொசிஷனை ஒரு 5லேருந்து 6 செகண்டுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது நார்மல் ப்ரீதிங்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு உங்களுடைய கைகளை நேராக கொண்டு வந்துருங்க. இப்போ இதே பொசிஷனை நம்ம ஆப்போசிட் சைட் பண்ண போகிறோம். மூச்சு வெளிவிட்டுட்டே உங்களுடைய இடது கையை வலது தோள்பட்டை மேலேயும், வலது கையை இடுப்பை சுற்றியும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வலது பக்கம் திரும்பணும். இந்த பொசிஷனை மறுபடியும் ஒரு 5லேருந்து 6 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மூச்சை உள்ளே இழுத்துட்டு நேராக வந்துடுங்க. இது ஒரு டைம் பண்ணுறது. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு 5லேருந்து 6 தடவை நீங்கள் தினமுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்களும் இந்த மாதிரி வலியோட சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பார்த்த இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வலிகள் ஜாஸ்தி ஆனாலோ இல்லை பண்ணும்போதே உங்களுக்கு வலி இருந்தாலோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகுங்க.